ஓம் சாய்ராம். சாய் சொந்தங்களே, இந்த ஒரு பிரார்த்தனையில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், ஆன்மீக சக்தி இருக்குதா அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையில் வாரத்தினுடைய ஒரு நாளுக்கும் ஒரு ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நாளைக்கும் வேறு வேறு பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி சக்தியும் வேறு வேறு இருக்குது. அந்த நாளுக்கான அந்த தந்திரங்களை நம்ம பாபாவை நம்பி சரியாக நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் மெதுவாக நல்ல நல்ல திசைக்கு நம்ம மாறத்துக்கு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் மந்திரமோ மாயமோ இல்லைங்க. நம்ம மனசையும் உடம்பையும் நேர்மையாக நம்ம வச்சுக்கிற ஒரு ஆன்மீக வழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்மீகம் இதுக்கு தான் ஏற்படுத்தியிருக்காங்க பெரியவங்க. இப்போ ஒரு நாளையும் நம்ம பாபாவுடைய பக்தர்களுக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம், அது என்னென்ன செய்யணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைன்னா விஷ்ணுவும் சூரியனும் சேர்ந்த நாள். சூரியனுடைய கிரகங்களோட ராஜா சூரியன், கிரகங்களுடைய ராஜா தான் சூரியன். அந்த நாளில் சிகப்பு சந்தனம் அல்லது பச்சை சந்தனம் நெத்தியில் பூசிட்டோம்னாக்கா மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வரும். எங்கே புகழும் மரியாதையும் பெருகுதோ அங்கே அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை நமக்கு உருவாகும் இல்லைங்களா. அதாவது நீங்கள் தைரியமாக பேசுவீங்க, நீங்கள் தைரியமாக பழகுவீங்க, தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. பாபாவுடைய அருளால் பயம் குறைஞ்சி போயிடும்.